இருமா கொஞ்சம் வழி விடு. எங்க இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கு? இப்படி உள்ள ஹீட்ல விட்டுட்டு போறது ரொம்ப ஹீட் எல்லாம் கிடையாது, கிளைமேட்டே குளுகுளுன்னு இருக்குது. ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். ரீசெண்டாக 4-5 விலாக் வந்து நான் ஊருக்கு போனது தான் நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். லாஸ்ட்டாக வந்து திருநெல்வேலியில் இருந்த டேஸ், அங்கேருந்து மதுரை ரிட்டர்ன் ஆகுறது, அதை தான் நான் வீடியோவாக போட்டிருந்தேன். இப்போ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே, அதாவது மதுரை வந்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து கோயம்புத்தூர் வந்தோம். அங்கே இருந்த டேஸு, அங்கேருந்து சென்னை வந்தது தான் நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் டைம் சென்னையில் ஹெவி ரெயின் சைக்ளான்னு சொன்னதுனால தான் கோயம்புத்தூர் போனோம். ஆனால் அது ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க, பார்க்கலாம் வாங்க. ரெடி. இது என்ன போட்டு தான் ஆர்டர் பண்ணுவாங்க போல நிறையா. நாளைக்கு நாளை கழிச்சு தான் ஹைலைட். ஒரு நாள் அடித்தாலே அங்கே தாங்க முடியும். அக்டோபர் 14th அன்னைக்கு மார்னிங் தான் நாங்கள் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் கிளம்பினோம். ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து சாக்ஷிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, ரீஓப்பன் ஆகுது. 10 days லீவ் முடிஞ்சு. ஆனால் நாங்கள் அங்கே வந்து சைக்ளான் ஹெவி ரெயின் அப்படிலாம் சொன்னதுனால நாங்கள் வந்து கோயம்புத்தூரே போயிடலான்னு சொல்லிட்டு போனோம். கடைசியில் புயல் ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. இப்படி உள்ள ஹீட்ல விட்டுட்டு போறது ரொம்ப ஹீட் எல்லாம் கிடையாது, கிளைமேட்டே குளுகுளுன்னு இருக்குது. உள்ள ஹீட்டா இருக்காது. மதுரை டு கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் வந்து அபூர்வா ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. அங்கே நாங்கள் அடிக்கடி, அதாவது மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே நாங்கள் அந்த 11 o'clock கிட்ட ஒரு டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவோம். ஈவினிங் டைமாக இருந்தாலும் அதே மாதிரி தான். மதியானம் இப்போ மதுரையிலேருந்து கிளம்புனா ஈவினிங் டீ அந்த டயத்துக்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி தான் போகிறது மோஸ்ட்டாகவே. சேர்த்து வாங்க. எங்கே போனாலும் சமோசா வாங்குறத விட மாட்டேன். நானாவே எல்லாம் வாங்கிடுவேன். எனக்கும் அதே தான். உனக்கு அதே தானா? நான் டீ நினச்சிக்கிட்டு வேண்டான்னு. வச்சுங்க. இதுதான் அவங்க அம்மாவுக்கு சுகர் இல்லாது. சாக்ஷிக்கு வந்து அந்த ஹோட்டலில் வந்து நிறைய அனிமல்ஸ் வச்சுருப்பாங்க. பின்னாடி அந்த ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும், டீ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம், சின்ன சின்ன கடை இருக்கும். அங்கே இருந்து பின்னாடி நம்ம போனோன்னா ஆடு மாடு கோழி நாய் எல்லாம் வச்சுருப்போம். அங்கே டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணிட்டோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு. அப்பா வந்து காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்டில் வெயிட் பண்ணுறேன், நாங்கள் வெளியில் வேலையாக வந்திருப்பாங்க போல். ஸோ அவங்கள நாங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். அன்றைக்கி டே அப்படியே போய் டின்னர்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு. தானே அந்த வழியாவும் வந்துச்சு. என்னம்மா இப்படி ஆயிட்டீங்க? சார் நான் 0 பண்ணல, கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்கேன். அப்படியா? சூப்பராக இருங்க. பக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஆராக்கு வந்து நெயில்ஸு ஹேர்லாம் ரொம்ப வளர்ந்து ஹேர்லாம் பார்த்தா நாட்டாக விழுந்துச்சு. ஸோ நான் கோம் பண்ணால் அதுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் சலூனில் தான் விட்டுருந்தோம். வேண்டாம் அவ்வளோதான். கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்கு வந்து 0 போட்டால் குளிர் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஹேர் விட்டு தான் ட்ரிம் பண்ணியிருந்தாங்க. பா வில்லேஜ் சலூன் சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் தான், வீட்டு பக்கமாக இருந்தது. லிங்க் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. அவளுக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோம். அதை தான் போட்டு விட்டுருந்தது. போய் படுத்துக்கோ, யாரை போய் படுத்துக்கோ, அங்கே போய் படுத்துக்கோ. சாக்ஷிக்கு வந்து ரொம்ப மாதமாக விஆர் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவள் கேட்டுகிட்டே இருந்தா. கடைசியில் கோயம்புத்தூரில் தான் வாங்கினோம். ரிலையன்ஸ் டிஜிட்டலில் தான் ஜியோ வந்து விஆர் அதுதான் நாங்கள் வாங்கினோம். இது கூட நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், அந்த லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதோட ப்ரைஸு எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் அம்மா அன்றைக்கி நாட்டுக்கோழி சமைச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே அம்மாவோட சமையல்னால் அது ஒரு ஃபேவரெட் தான். ஆக்சுவலாக நான் வந்து சாட்டர்டே பெருமாள் கோயில் போகிறதுனால நான்வெஜ் வந்து அன்றைக்கி எடுத்துக்க மாட்டேன். ஸோ ஃப்ரைடேவே அம்மா வந்து நான்வெஜ் எடுத்திருந்தாங்க. அதில் வாங்கின நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் வெடைக்கோழியாக இருந்தது, அதனால அதில் முட்டையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் போட்டு ஒரு வறுவலாக வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழம்பு பண்ணிவிட்டு முட்டை அவிச்சு வெள்ளரிக்காய் வச்சு அன்னைக்கு சாப்பிட்டோம். சாட்டர்டே வந்து சும்மா அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வெஜிடேரியன் சாப்பிட்டோம். அப்புறம் சண்டே மார்னிங் நாங்கள் கிளம்பியாச்சு. இது வந்து நான் வந்து அங்கே போனது வந்து
ரொம்பலாம் வீடியோ எடுக்கல. ஸோ அந்த 1 வீக் என்ன நடந்ததோ அதை தான் நான் வீடியோவாக எடுத்தேன். நாங்கள் கிளம்புற அன்னைக்குமே செம மழை. ஆனால் சென்னையில் வந்து அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சென்னையில் இருந்திருந்தா ஃப்ளட்டு புயல்னு வந்திருக்கும். ஆனால் கோயம்புத்தூர் போனதுனால அதுவும் ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. சரி எப்படியோ சண்டே மார்னிங் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் நாங்கள் சென்னை ரீச் ஆகிட்டோம். வீட்டு பக்கத்தில் நிறைய மாடு இருக்கும். ஒரு கண்ணுக்குட்டி அம்மாவை மிஸ் பண்ணிடுச்சு போல் ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வழி விடு. இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.